எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் என் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்காகவும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் நல்லா தூங்குறதுக்கு சில டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். நல்லா தூங்குறதுக்காக நல்ல ஒரு ஸ்லீப் ஹைஜீன் ஃபாலோ பண்ணணும். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, தூக்கம் வருதுன்னு சொல்லும்போது எந்த வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பெட்டுக்கு போயிடணும். டெய்லி தூங்குறதுக்கும் எழும்புறதுக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். அது ஹாலிடேஸாக இருந்தாலும் சரி, வீக்கெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அந்த ரொட்டீனை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் அது ரெகுலரைசேஷனுக்கு வரும். ஒவ்வொருத்தருடைய ஏஜையும் பொறுத்து எத்தனை மணி நேரம் தூங்கணும் அப்படின்றத என்னுடைய முன்னாடி உள்ள வீடியோவில் போட்டிருக்கிறேன். ஓரளவுக்கு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணினா நல்லது. ஷிஃப்ட் டியூட்டி பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, நைட் டியூட்டி பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, தூங்குறதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம் ஒதுக்கி ஆகணும். எந்த இடத்துல தூங்கினா நல்ல தூக்கம் வரன்றதை நீங்கள் தான் செட் பண்ணிக்கணும். அந்த இடம் சூரிய வெளிச்சமோ பிரைட் லைட்டோ அதிகமாக இல்லாமல் டிம் அல்லது டார்க்காக அமைதலாக இருந்தால் நல்லது. அதே போல் அடுத்தவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய டிஸ்டர்பன்சஸோ இல்லை வெளியிலேருந்து வரக்கூடிய நாய்ஸஸோ எல்லாத்தையும் தவிர்க்கிற மாதிரி இருக்கணும். மொபைல், டிவி, லேப்டாப் இது எல்லாத்துடைய ஸ்க்ரீனையும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கணும். நல்லா தூங்கணும்னு நினச்சி டைம் செட் பண்ண பிறகு சும்மா கிளாக்கையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அது உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணும், தூங்கக்கூடிய அளவையும் குறைக்கும். தூங்கக்கூடிய பெட்டை நல்லா நீட்டாக சுத்தமாக வச்சுக்கணும். அதை பெட்டை பார்த்த உடனே தூங்கணுன்ற ஆசை வரணும், அந்த அளவுக்கு அதை அழகாக வச்சுக்கணும். தூங்கக்கூடிய பெட்டை வேறு எந்த பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணக்கூடாது. அதில் உட்காந்து சாப்பிட்றது, அதில் உட்காந்து விளையாடுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. தரையில் பாய் போட்டு படுக்கிறவங்களும் சரி, மெத்தையில் படுக்கிறவங்களும் சரி, எக்ஸ்ட்ரா கம்ஃபர்டர்ஸ், பில்லோஸ் எல்லாம் வேணும்னா எடுத்து முதலே வச்சுக்கணும். தூங்குறதுக்கு முன்னே கொஞ்சம் லூஸான ட்ரெஸ் போட்டுக்கிட்டால் அது சர்க்குலேஷனையும் இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி நமக்கு ஈஸியாக ப்ரீத் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்கும். சிலருக்கு தூங்க போகிறதுக்கு முன்னால் புக்கு படிக்கிற பழக்கம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க ரொம்ப போரான புக்ஸ் தான் படிக்கணும், அப்போ தான் தூக்கம் வரும். மோட்டிவேட் பண்ணக்கூடிய புக்ஸு, அலர்ட் பண்ணக்கூடிய புக்ஸு இதெல்லாத்தையும் படிச்சிங்கன்னா உங்கள் பிரெயின் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி தூங்க விடாமல் கெடுக்கும். எப்போதுமே தூங்குறதுக்கு முன்னால் லைட் மீல்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. சாப்பாட்டுக்கும் தூக்கத்துக்கும் இடையில அட்லீஸ்ட் ஒரு 3 hours கேப் இருக்கிறது ரொம்ப நல்லது. படுத்து ஒரு 20 minutesல தூக்கம் வரலன்னா அதிலே புரண்டுட்டு கிடக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அதுக்கு பதில் நீங்கள் காம் அண்ட் சூத்திங்கான மியூசிக்ஸ் லிசன் பண்ணலாம். படுத்துட்டே கை கால்களை ஸ்ட்ரெச் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸிங் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணலாம். பெட் டைமுக்கு முன்னால் 1 கப் வார்ம் மில்க் எடுத்தீங்கன்னா அது உங்கள் தூக்கத்தை இன்டியூஸ் பண்ணும். அதுக்கு காரணம் அதில் இருக்கிற ட்ரிப்டோஃபன் அமினோ ஆசிட். அதே போல் தூங்குறதுக்கு முன்னால் நல்ல வார்ம் வாட்டரில் குளிச்சுட்டு தூங்கினா அதுவும் தூக்கத்தை நல்லா இன்டியூஸ் பண்ணும். காஃபி, டீ, ஆல்கஹால், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், சாக்லேட், சூயிங் கம் இதெல்லாம் எடுக்கிறத தவிர்க்கணும். இதெல்லாம் பிரெயின் ஆக்டிவிட்டியை ஸ்டிமுலேட் பண்ணி தூங்க விடாமல் தடுக்கும். டே டைமில் எவ்வளவு நாளும் ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆஃப்டர் 6 PM நிறைய ஃப்ளூயிட்ஸ் எடுத்தால் அது பிளாடரை ஃபில் பண்ணி உங்கள் நைட் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணும். தூக்கத்துக்கான மெடிசின்ஸ் அடிக்ஷன்ஸை உண்டு பண்ணுறதுனால சுயமாக எந்த மெடிசின்ஸையும் தூக்கம் வர்றதுக்காக எடுக்கக்கூடாது. தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கும். எதனாலெல்லாம் தூக்கம் வராது அப்படின்றதையும் என்னுடைய பழைய வீடியோஸில் போட்டிருக்கிறேன், நீங்கள் அதையும் பார்க்கலாம். அப்படி ஏதாச்சும் மெடிக்கல் ப்ராப்ளமோ சைக்கேட்ரி ப்ராப்ளமோ இருந்தால் கட்டாயம் டாக்டரை அணுகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். நீங்கள் ரெகுலராக எடுக்கக்கூடிய சில மெடிசின்ஸ் கூட தூக்கத்தை பாதிக்கலாம். அதை பற்றி விவரங்களை டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். தூக்கத்துக்காக சிலர் காஃப் சிரப் எடுத்துக்கிறாங்க, அந்த தப்பை பண்ணாதீங்க. நைட்டு நல்லா தூங்கணும்னு நினைக்கிறவங்க டே டைம் ஃபுல்லாக தன்னை நல்லா பிஸியாக என்கேஜாக வச்சுக்கணும். டேயில் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி கடினமாக வேலை செஞ்சால் பாடி அண்ட் மைண்டு டயர்டாகி நைட்டில் நல்லா தூக்கம் வரும். டே டைமில் தூங்குறத தவிர்க்கணும். அப்படியே ஒரு சின்ன குட்டி தூக்கம் போடணும்னு நினச்சிங்கன்னா பிஃபோர் 3 o'clock less than 1 hour தூங்கலாம். அன்றாட கவலையும் பிரச்சனையும் இருக்கிறவங்க அந்த ஒரீஸ் எல்லாத்தையும் மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணி ஏதாவது ஒரு சொல்யூஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கப்புறமா கிளியர் பண்ண பிறகு பெட்டுக்கு போகிறது நல்லது. தூங்குறதுக்கு முன்னால் சொல்யூஷன்ஸ் கிடைக்காட்டியும் ஐ கேன் ஃபேஸ் டுமாரோ அப்படின்ற தைரியத்தில் நீங்கள் போய் அது எல்லாத்தையும் மறந்து குழந்த மாதிரி தூங்க ஆரம்பிக்கணும். மைண்டை காம் டவுன் பண்ணால் மட்டும்தான் தூக்கமே வரும்.
அந்த டே எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்திருந்தாலும் அதில் நல்ல காரியங்களும் ஏதோ நடந்திருந்திருக்கலாம். ஸோ அதை மட்டும் நினச்சி கடவுளுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே தூங்கலாம். சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நல்ல தூக்கத்தை உண்டாக்கும். அது என்னென்னா, ஸ்மோக்கிங்கை அவாய்ட் பண்ணுறது, சில எக்ஸசைஸ் பண்ணி வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறது, லேட் ஈவினிங்கில் ஜிம்முக்கு போகிறது தவிர்க்கிறது, லேட் நைட்டில் உட்காந்து வேலை செய்கிறது, இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணணும். வாக்கிங் அண்ட் ஜாகிங் பண்ணுறதுனால மெலட்டோனின் போன்ற ஹார்மோனல் சேஞ்சஸ் நம்ம பாடியில் உண்டாகும் போது அது தூக்கத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காலையில் நம்ம உடம்புல சூரிய வெளிச்சம் படும்போது தான் இந்த சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும். சிலர் யோகா மெடிடேஷன் எல்லாம் பண்ணி தூக்கத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. மனசில் எந்த விதமான பகையோ எரிச்சலோ வைராகியமோ குற்ற உணர்ச்சியோ இல்லாமல் கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்தாலும் நிச்சயமாக நமக்கு நல்ல தூக்கத்தை கடவுள் தருவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மென்டல் ஹெல்த் நாலேஜ் ட்ரெஷர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் என்னை நல்லா என்கரேஜ் பண்ணுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னுடைய அடுத்த வீடியோவில் இன்னொரு புது மென்டல் டிஸார்டர் பற்றி பார்ப்போம். Until then, bye from Philomena Arnold.